ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ எதுக்குன்னா, நான் தினமுமே குடும்ப தலைவன் என்ற தலைப்பில் ஒரு தொடர்கதை மாதிரி தினமும் ஒரு எபிசோட் மாதிரி போட போகிறேன். அதில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி பிடிக்கும். ஃபுல்லாக கேளுங்க, நல்லா இருக்கும். ஸ்டோரி கண்டிப்பாக பிடிக்கும். ரெகுலராக தொடர்ந்து கேளுங்க. அப்புறம் என்னோடய சேனலுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த ஸ்டோரியோட ஃபஸ்ட்டு சீன் நம்பர் 1. இதில் இன்டீரியர் எக்ஸ்டீரியர்னு இருக்கும். இதில் ரெண்டுமே தான். ஓகேங்களா? டே சாட்டர்டே மார்னிங், டேட்டு 6/7/1993. இது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது அந்த காலகட்டத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அது ரிலேட்டடாக இருக்கும். டைம் மார்னிங் 8 o'clock. லொக்கேஷன் ஹோம். ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே கிடையாது. சப்ஜெக்ட் ஹீரோ இன்ட்ரொடக்ஷன். ஆர்டிஸ்ட் ராமன், அதுக்கப்புறம் வெங்கடாச்சலம் அப்பா, அம்மா வள்ளி, அண்ணன், தம்பி, தங்கச்சி. இப்போது ஸ்க்ரீன் ப்ளே. இப்போ ஸ்க்ரீனுக்குள்ளே போயிடலாம். ஷார்ட் நம்பர் 1. ஓகே, ஒரு ஊரில் ஒரு அழகான கிராமம் இருக்குது. ஷார்ட் நம்பர் 2. அந்த ஊருக்கு அழகு சேர்க்கின்ற மாதிரி ஒரு பெரிய அம்மன் கோவில் இருக்கின்றது. அதுக்கப்புறம் ஷார்ட் நம்பர் 3. அதில் சுமார் ஒரு 20 குடும்பங்கள் வாழ்ந்து வராங்க. அனைவருமே எப்படின்னா பங்காளிங்க, அண்ணன், தம்பி, அக்கா அப்படின்னு சொந்த பந்தம் தான் இருப்பாங்க அந்த 20 குடும்பங்களுமே. ஓகேங்களா? இதை நீங்கள் எப்படின்னா இமேஜினேஷன் பண்ணி நீங்கள் இந்த ஸ்டோரியை கேளுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டோரி. ஷார்ட் நம்பர் 4. இதில் நம்ம ராமன் குடும்பம் மற்றும் இனிமே அவர் என்ன பண்ண போகிறாரு, அவருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். ஷார்ட் நம்பர் 5. வெங்கடாச்சலம் வள்ளி என்ற தம்பதிங்க அந்த 20 குடும்பத்தில் இவங்களும் ஒரு குடும்பம் அதில் வாழ்ந்து வராங்க. ஆனால் திருமணமாகி 15 வருடங்களாக இவங்களுக்கு குழந்தை வரம் என்றது இல்லை. ரொம்ப வருத்தப்படுறாங்க. சுமார் ஒரு 16 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது. குழந்தைக்கு என்னென்னா ராமராஜ் என பெயர் வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஷார்ட் நம்பர் 7. அப்புறம் அந்த ஒரு ஆண் குழந்தை பிறந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தைக்கு பெயர் ராமன் என பெயர் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஷார்ட் நம்பர் 8. மறுபடியும் 3 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு பெண் பிள்ளை பிறக்கின்றது. அந்த பெண் பிள்ளைக்கு லக்ஷ்மி என பெயர் வைக்கிறாங்க. ஷார்ட் நம்பர் 9. கடைசியாக ஒரு கடைக்குட்டி 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு பிறந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தைக்கு பால்ராஜ் என பெயர் வைக்கிறாங்க. ஷார்ட் நம்பர் 10. இந்த 20 ஃபேமிலியில் அந்த கிராமத்தில் மொத்தம் 20 குடும்பம் இருக்காங்க. அந்த 20 குடும்பத்தில் வெங்கடாச்சலம் வள்ளி என்ற தம்பதிக்கு 2வதாக பிறக்கின்ற ராமன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றி இனிமே வர ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ஸ்டோரிக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டோரி நல்லாயிருக்கும், ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கும். நீங்கள் எப்படி சீரியல் பார்க்குறீங்க வழவழன்னு இழுக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் இதில் இழுக்க மாட்டேன். ரியலி நைஸ் இருக்கும், ரொம்ப நைஸாக இருக்கும், யதார்த்தமாக இருக்கும். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டோரியே கேளுங்க. எப்படி இருக்குது இது இன்ட்ரடக்ஷன். இது நெக்ஸ்ட்டு இது நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.